பேசிக் யூனிட். அடிப்படை அலகுகள்ல மொத்தம் 7 இருக்கு. அது ஒண்ணா பார்க்கலாங்க. அடிப்படை அளவு இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? நீளம் லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர். நிறை மாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம். ரைட்டுங்களா? வெயிட்டுக்கு தானே கிலோகிராம், ரைட்டுங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. மாசுக்கு தான் கிலோகிராம். வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் வரும். காலம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வினாடி. மின்னோட்டம் ஆம்பியர். வெப்பநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெல்வின். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவு வந்து பாத்தீங்கன்னா கேண்டிலா. இந்த அடிப்படை அலகு இந்த 7 யூனிட்டும் நீங்க மஸ்டா தெரிஞ்சுக்கணும். வேர்டு அனாலஜில டைப் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். இங்கிருந்து எல்லா எக்ஸாம்லுமே கொஸ்டின்ஸ் வரும். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ரைட்டுங்களா? ஏரியா பரப்பளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ரைட்டுங்களா? அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எம் ஸ்கொயர், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். கன அளவு வால்யூம். ரைட்டுங்களா? யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கனமீட்டர். குறியீடு வந்து எம் கியூப். அப்போ எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம். பெருக்கினீங்கன்னா நமக்கு எம் கியூப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா விசை. விசையின் அலகு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். அதனுடைய குறியீடு வந்து பாத்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லிட்டு குறியிருக்கிறாங்க. ஸோ அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பாஸ்கல். பாஸ்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறியீடு வந்து பாத்தீங்கன்னா பிஏ. ஆற்றல் பை வேலை, எனர்ஜி பை ஒர்க். இதுக்கான யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஜூல். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜே. பவர் பவர். ரைட்டுங்களா? வாட்டு வாட் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா குறிப்பிடலாம். மின்தடை மின்தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம். ஓஹெச்எம் என்னுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும். அதிர்வெண் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் ஹெச் ஜெட் ஹெர்ட்ஸ்னு வரும். மின்னோட்டம் அதனுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர். விசை ஃபோர்ஸ் அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்டன். நம்ம படிச்சிருக்கல பிசிக்ஸ்ல 10 கிலோ நியூட்டன், 100 கிலோ நியூட்டன். ரைட்டுங்களா? ஸோ அதனால ஃபோர்ஸ்னுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் தான். மின்னழுத்தம் மின்னழுத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வோல்ட். மின் தடை ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு ஹோம். வெப்பநிலை. ரைட்டுங்களா? இதோட எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கெல்வின். கால அளவு. ரைட்டுங்களா? டைமுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வினாடி, செகண்ட். ஆற்றல் ஆற்றலுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஜூல். திறன் பவர். பவருடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வாட். மழை மழை வந்து பாத்தீங்கன்னா மழைமானி, ரெயின் கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலநடுக்கத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீஸ்மோகிராப். வளிமண்டல அழுத்தம் அதை அளக்கும் கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா பாரோமானி. காற்றினுடைய வேகத்தை அளக்கும் கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். இது சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஒளிச்செறிவு ஒளிச்செறிவினுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிலா. பொருளின் அளவு வந்து பாத்தீங்கன்னா மோல். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க. தூரத்தை அளவிடுற கருவி எதுனா ஓடோமீட்டர். ரைட்டுங்களா? நம்ம வண்டியில எல்லாம் பார்த்துருப்போம், நம்பர்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மின்னோட்டம் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எதுன்னு கேட்கிறான். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 வந்து கேட்டிருக்கான். அம்மீட்டர். அலைநீளம் அலைநீளத்தினுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ரைட்டுங்களா? அதிர்வெண் அதிர்வெண்ணுடைய யூனிட் பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். ஒளிச்செறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்செறிவு டெசிபிள். ரைட்டுங்களா? பெரிய லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு வந்து கேண்டிலா வரும். ஸோ இந்த ஒளி சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெசிபிள்ல தான் வரும். ரைட்டுங்களா? அது போல காந்த புலம். ரைட்டுங்களா? காந்த புலத்தினுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா. ஆற்றலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூல். ரைட்டுங்களா? பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். ரைட்டுங்களா? நியூட்டன் பை மீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா சதுர மீட்டர். ரைட்டுங்களா? ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனமீட்டர் அப்படின்னா கியூபிக் மீட்டர். ரைட்டுங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன அளவுக்கு கனமீட்டர் என்பது தான் ஆன்சர். 13வது பாருங்க மின் சுமை. ரைட்டுங்களா? அதுக்கு வந்து கூலும். சார்ஜஸ்க்கு வந்து கூலும். மின் தேக்கு திறன். ரைட்டுங்களா? மின் தேக்கு திறனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரட். 14 பாருங்க கடல் ஆயம் ஃபேத்தோமீட்டர். நீங்க அந்த கொஸ்டினுக்கே நீங்க படிச்சுக்கலாங்க. கொஸ்டின்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு ஆன்சரா கிடைக்கலாம். ஸோ ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் வந்து ஸ்பிக்னோ மேனோமீட்டர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர். நிறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம். ரைட்டுங்களா? நீங்க வெயிட்டுக்கு தானே ஜிஹெச்டி வெயிட்டுக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லினா ஆக்சுவலி தப்பு. வெயிட்டுக்கு இல்லை கிலோகிராம். நிறை மாசுக்கு தான் கிலோகிராம் வரும் யூனிட். வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் வரும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூல். அழுத்தம் பிரஷருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாஸ்கல். பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக்டோ மீட்டர்.
ஆக்சுவலி பாலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாலை பத்தி தான் குறிக்கும். அதே மாதிரி இது லாக்டோமீட்டர். ஈரப்பதத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஈரப்பதத்துக்கு ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோல இருந்து ஹைட்ரோனா தண்ணி, நீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கதிரியக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெக்ரோவல். காந்தப்புலத்துக்கு என்ன, காந்தப்புல பாயத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்பர். மின்னோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர். மிக அதிக வெப்பநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பைரோமீட்டர். வானூர்தியின் வேகம் வந்து பாத்தீங்கன்னா டக்கோமீட்டர். இதய துடிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதய துடிப்புக்கு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இதய துடிப்புக்கு கார்டியோகிராஃப். Indus classes.